அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங்கோட ரிசல்ட்டு வந்துடுச்சு. பட் எனிவே நம்ம ரொம்ப லேட்டு. காரணம் இந்த புயல், மழை, அதில் நம்மளும் அந்த இடத்துல இருந்ததுனால நமக்கு பவர் இல்லை. மெயினாக வந்து கரண்ட் பிரச்சனை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, எக்கச்சக்கமான இஷ்யூஸு. ஸோ இன்னைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனான 2024ன்றது முடிஞ்சிருச்சு சார். இல்லை முடியல, முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். பாயிண்ட் நம்பர் 1, தமிழ்நாடுடைய ரிசல்ட் அட்வைஸ் என்ன, எம்சிசியோட ரிசல்ட் என்ன, சென்டாக்கோட ரிசல்ட் என்ன, யூபியோட ரிசல்ட் எப்படி நடந்திருக்கு, எகெயின் ஏதாவது ப்ராபபிலிட்டி இருக்கா, என்எம்சியோட கைட்லைன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்டோடைய லாஸ்ட் டேட் என்ட்ரி. சரிங்களா? இது மாதிரி ஒரு 5-6 விஷயம் பார்க்க போகிறோம். மேபி எம்பிபிஎஸ்க்கு உண்டான கடைசி வீடியோவை கூட இருக்கலாம். எனிவே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டும் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் மட்டும்தான் நீடு. மேபி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துடும், கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல ஏதோ சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கோங்களேன். பட் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்களுக்கு அப்டேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட்? எனிவே கோஹெட். தமிழ்நாடுடைய ரிசல்ட்டு அனாலைசஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் வந்து நம்மள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்தது. அதாவது தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகி நமக்கு வேணுன்ற மாதிரி கேட்டது. அதுக்கப்புறமேல அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆரம்பத்திலேயே ஒன்றும் பிளான் பண்ணாமல் போனதோ எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கண்டினியூ தான். பட் எனிவே இருந்தாலும் எல்லாருக்கும் கெட் த அலாட்மெண்ட். நம்ம மோரலஸ் 95% ஆஃப் கெட்டிங் சக்ஸஸ் ரேட்டு தான். அவ்வளோ மாணவர்களுக்கும் ப்ராப்பராக கைட் பண்ணி அலாட் பண்ணி வாங்கியாச்சு. ஜாயின் பண்ண போகிறதுக்கு ஃபார்மல் ரெடி ஆகிடுங்க. சின்ன கன்க்ளூஷனில் மேபி பிடிஎஸ்லேருந்து என்ஆர்ஐ லேப்ஸ் இந்த மாதிரிலாம் போனவங்க ரெடி டு நார்மல் எம்பிபிஎஸ்லேருந்து இல்லை ப்ரைவேட்லேருந்து செல்ஃப் ஃபினான்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு ஹையர் கேடர்லேருந்து லோ கேடர் போகும்போது கொஞ்சம் தடுமாறும். பட் லோ கேடர்லேருந்து ஹையர் கேடர் போயிருக்கீங்கன்னா ஃபினான்ஷியல் சேவிங் எல்லாமே நிறைய புரிந்து நம்மளுடைய வழிநடத்தலை எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக இருங்க, ஜாயின் பண்ணுங்கள். பட் 5ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. என்ன புயல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல். பட் எந்த ஒரு புயல் எதில் வந்திருந்தாலும் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு ஆக வேண்டிய கட்டாயம். சரிங்களா? ரீ அலர்ட் ஆனவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரீ அலர்ட் ஆகாதவங்க அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். நம்ம கிடைச்சிருக்கிறது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோர்ஸு. அதை சரியாக படித்து அதில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை யோசிப்போம். நீங்கள் படிக்கிற காலேஜ் உங்கள் உலகத்திலேயே அதுதான் பெரிய கல்லூரி அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோட கெரியர் ஆப்ஷனுடைய ஒரு 4.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி எந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வரப்போகுது, எந்த டாப்பிக்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்ச் கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாம்ன்றது கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதற்கான ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி நிறைய ப்ரொஃபஸர்ஸோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு இருக்கிறோம். மிக விரைவில் நமக்கு உண்டான அந்த கோச்சிங்கோ இல்லை அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற மெத்தடாலஜியோ எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்க தான் போகிறோம். ரெடியாக இருக்குது. ரைட்? சரி, ரிசல்ட் அனலைசஸ். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸு கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பிசி ஒரு 576. அதே போல் தான் செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு இல்லை. ஒரு 3 மார்க் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வந்ததுக்கான காரணம் ஏற்கனவே மாணவர்கள் இருப்பான்றது நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாணவர்களை திரும்ப தக்க வச்சுருந்தோம். பிசிஎம் 560, எம்பிசி 565, எஸ்சி கேட்டகரி 474. ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பிசியில் 569. அந்த மாணவர்கள் வரைக்குமே நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி கைட் பண்ணி எடுத்தவங்க. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரை 474. சரிங்களா? ஸோ பிடிஎஸ் பொறுத்தவரை கவர்மெண்ட் கோட்டா 178 ஃபார் பிசி கேட்டகரி, பிசிஎம் 392. அதே மாதிரி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 148, எஸ்சி கேட்டகரி 232, எஸ்சிஏ கேட்டகரி 165. இதுதான் வந்து ரிசல்ட்டோட அனலைசிஸ். ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்ல பொறுத்தவரை மேனேஜ்மெண்ட் கோட்டா 469, என்ஆர்ஐ லேப்ஸ் பொறுத்தவரை 280. அதே மாதிரி ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா 459, என்ஐ லேப்ஸ் 268, பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 183 மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதுதான் ரிசல்ட் அனலைசிஸ். ரைட்? இதில் எகெயின் வேக்கன்சி வருமா சார்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் சுச்சுவேஷன் மாறினவங்களுடைய ஃபினான்ஸ் சுச்சுவேஷன் இதெல்லாம் பொறுத்து அவங்க சேர முடியாத போனால் அது வேக்கன்சின்னு சொல்லுவோம். பட் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோனில் தான் வச்சுருக்கிறோம். பட் வேக்கன்சி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இருந்தாலும் வருவதா என்றது அப்போதைக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். சரிங்களா? பாண்டிச்சேரி அகைன் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ஒரே ஒரு சீட் மட்டும் மணக்குள விநாயகரில் வேக்கண்டு.
அந்த சீட்டுக்காக கவுன்சிலிங் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களோட வில்லிங்னஸ் கொடுக்கலாம். ப்ரிஃபரபிளி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட், ஈவன் பெய்டு கேண்டிடேட் மட்டும்தான். ஆல்ரெடி டியூஷன் ஃபீஸை ஃபுல்லாக கட்டி ரெடியாக இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக வில்லிங்னஸ் கொடுக்கலாம். தேவைப்படுற மாணவர்கள் கூப்பிடுங்க. அடுத்து கிடையாது எம்சிசியோட அப்டேட். கிட்டத்தட்ட ஒரு 74 எம்பிபிஎஸ் இடங்களுக்கும் பிடிஎஸ் 178க்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருந்த சீட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தினாங்க. அதோடைய சீட்ஸ் அலாட்மெண்ட் 100% கொடுத்து வர 30ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க. 100% எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் சில சீட் எகெயின் வில் பி வேக்கன்ட். மேபி அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்களான்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோடைய கவுன்சிலிங்கை முடித்து 5ஆம் தேதி முடித்த பிறகு தான் அவங்க அந்த டிசிஷன் எடுக்கலாமோ இல்லை ஏர்லியர் டிசிஷன் இருந்தாலும் கூட வி வில் எக்ஸ்டெண்டட் ஸ்டேயை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 5ஆம் தேதி தமிழ்நாடுடைய டிசிஷனை பொறுத்து இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேட் கவுன்சிலிங்கோட டிசிஷனை பொறுத்து எம்சிசி போகலாம், போகாமலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் நமக்கு டேட்டா என்ட்ரி டேட்டு கடைசி தேதி அண்ட் டைம்ன்றது 10ஆம் தேதி. ஸோ வி ஹாவ் அ குஷன் டைம். 5ஆம் தேதியிலேருந்து 5 நாள் டைம் இருக்குது. அப்போது எம்சிசி ஒரு ஹேவ் அ டிசிஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது 1 or 2 டேஸில் உடனே அறிபறியாக பண்ணி அதுக்கப்புறம் உடனே அதை கவுன்சிலிங் நடத்தி உடனே அலாட்மெண்ட் கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்து இது மாதிரிலாம் எல்லாமே அந்த 5 நாட்களில் பண்ணணும். பட் அது நடைமுறை சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, அப்படின்னா அப்டேட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா யூபி உத்தரப்பிரதேசில் நம்ம நிறைய மாணவர்கள் திரும்ப சொல்லி ஒவ்வொருத்தராக கொண்டு போயிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் மினிட்ல கூட ஒரு காலேஜஸில் சீட்ஸ் எகைன் ரைஸ் ஆனிச்சு. ஈவன் ஒரு சீட்டில் ஒரு காலேஜில் 100 சீட் கொடுத்தாங்க, ஒரு காலேஜில் 50 சீட் கொடுத்தாங்க. புதுசாக ஒரு காலேஜை ஈவன் என்எம்சியோட லிஸ்ட்லேயே கொடுக்காத ஒரு காலேஜ் கடைசி நிமிஷத்தில் அப்ரூவல் கொடுத்து கவுன்சிலிங்கில் ஆட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 எம்பிபிஎஸ் இடங்களை நம்ம என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. 360 மார்க் வரைக்கும் நம்ம அட்மிஷன் போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஸோ அவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எகெயின் நிறைய சீட்டு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே வேக்கன்சி வரும்ன்றது எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு. மேபி ரெஜிஸ்டர்டு பெய்டு கேண்டிடேட் மட்டும்தான் அது பாசிபிள் நினைக்கிறேன். மேபி கைட்லைன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து பார்த்துக்கலாம். அடுத்து இது வரைக்கும் நான் ஒரு அலாட்மெண்ட் வாங்கலை, அட்மிஷன் வாங்கலைன்னா மேபி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆரம்பத்தில் என்னுடைய ஆப்ஷன் இவ்வளோதான். மேபி நான் ஒரு 2 ரூபா ஒரு 5 lakhs தான் செலவு பண்ண நினச்சேன். ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஒரு 10 lakhs செலவு பண்ண நினச்சேன். அதுக்கடுத்த ஸ்டேஜில் 18 lakhs செலவு பண்ண நினச்சேன். இப்போ நான் 30 லட்சம் கேட்டாலும் கட்டத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டோம். இந்த வேரியபிள் ஆப்ஷன்னாலேயோ இல்லை ஆரம்பத்திலே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்களுடைய வேரியபிள் ஆப்ஷனை நீங்கள் யோசிக்கலைன்ற ஒரு காரணத்தெலாம் மேபி தள்ளி போயிருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணுவதை யாரும் தடுக்க முடியாது, ஜாயின் பண்ணதை யாரும் தடுக்கணுன்ற நோக்கமும் கிடையாது. இங்கே இருக்கிற ஆப்ஷனை நம்ம சரியாக புரியாமல் இருக்கிறது, இல்லை அதற்குண்டான பணத்தொகையோ செலவினத்தையோ ரெடியாமல் ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம. ஓகே, அடுத்த ஆப்ஷன்னா ஓகே, இதுவரை அடுத்தடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் வரைக்கும் பார்க்குறோம். இல்லை ஒரே வேலை 2024 ஸ்கோர் கார்டை நான் பயன்படுத்தியே தீரணும் அப்படின்னா நம்மளுடைய நெய்பர்ஸ் கண்ட்ரியான சில கண்ட்ரிக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய பழைய வீடியோவில் என்எம்சி ரூலை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். முடிஞ்சு அதை போய் பாருங்கள். அந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன். அதை பற்றி பாருங்கள். ஒரு வேலை தேவை இருக்கிற பட்சத்தில் ஜாயின் பண்ணி தான் இருக்கப்போ இமீடியட்டாக உங்கள் கையில் ஒரு பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், இமீடியட்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அடுத்த பேட்சில் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்து அதே போல் உங்களுக்கு மேபி எனக்கு நோ ஹேவ் ஐடியா, பட் உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இப்போயே ஜாயின் பண்ணுங்க சார், ஐம் கெட்டிங் வெரி லோயர் மார்க், டெஃபினட்டாக இனிமேல் இது பாசிபிள் இல்லை, இதுதான் ஸ்ட்ரீம் லைன் அவங்க சொல்கிறாங்க, அப்போ அடுத்த வருஷம் நான் இந்த ரேஞ்சு மார்க்குன்றது எனக்கு பாசிபிள் இல்லை, நான் இப்போவே எம்பிபிஎஸ் ஆயிடும். ஏன்னா இப்போ ஜாயின் பண்ணிட்டா அடுத்த வருஷம் 2025 ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டும் இப்போ நீங்கள் ஒரு அதர் கண்ட்ரியில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் ரெண்டுமே ஈக்குவல் இயர் தான். இந்த 1 year வேஸ்டேஜ் அங்கே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அது மாதிரி தான். அதே போல் உங்களுக்கு நிறைய மாணவர்களை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், தைரியமாக ரெஃபர் பண்ணலாம். நான் போல்டாக என்னால் சொல்லியிருக்க முடியும். நான் தைரியமாக எல்லா இடத்துலையும் சொல்கிறதுக்கான காரணம், நான் எவ்வளோ மாணவர்களை இவ்வளோ கைட் பண்ணியிருந்தாலும் இந்த வருஷம் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டு லெவலில் இருக்கட்டும், என் பாண்டிச்சேரி லெவலில் இருக்கட்டும், நிறைய எக்கச்சக்கமான என்ஆர்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. நிறைய பேர் அதை பற்றி நம்ம ஸ்ட்ரகிளில் மீட் பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன். பட் நான் ஒரு மாணவர் கூட என்ஆர்ஐ ஆப்ஷன்றது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் மட்டும்தான். அதை கேட்ட மாணவர்களுக்கும் என்ஆர்ஐ மாணவர்கள் இருக்கிறாங்களான்ற பேரண்ட்ஸோட அவேர்னஸ்ஸு, அவங்களோட ரிலேட்டிவை கண்டுபிடிச்சி அதற்கான டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கிறோம். என்னோட மாணவர் கவர்மெண்ட் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரியல் என்ஆர்ஐ மாணவர்களை மட்டும்தான் நம்ம அதிகமாக என்கரேஜ் பண்ணுறோமே தவிர அடிஷ்னலாக ஒன்றும் பெருசாக நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. பட் ரியல் என்ஆர்ஐ மாணவர்களை வரவேற்கிறோம், ஆப்ஷனை அதிகப்படுத்தி அவங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான். அடுத்து
பழசு நிறைய மாணவர்கள் தொடர்பு கொண்டவர்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப நான் பேசி பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன். தேவைகள் பட்சத்தில் சொல்லுங்கள். வி ஆர் ட்ரை டு மூவ் ஆன் நெக்ஸ்ட் இயர் லைக் 2025. கண்டிப்பாக நம்மளை பார்க்குற அனைத்து மாணவர்களுமே பேரண்ட்ஸுமே கண்டிப்பாக 2025 இந்த வருஷம் +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கான அனைத்து தேவைகளையுமே நம்ம சேனலில் கொடுக்குறோம். லைக் ஆல் கைண்ட் ஆஃப் கோர்சஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற அரசு கல்லூரிகளில் ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம போகிறது முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா எம்பிபிஎஸ்க்கு அவ்வளோ போன வேணாம், மற்ற கோர்ஸுக்கு போகாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ போயிருக்கிறோம். ஈவன் வந்து இங்கே இருக்கிற வாய்ப்புகள் இது வரைக்கும் நடந்த எல்லா டேட்டாவும் கைக்குள்ளே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்த வருஷத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்னு மட்டும்தான் லீடர். தேவையுள்ள பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க கையில் நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். சரிங்களா? நம்ம கண்டிப்பாக அடுத்த வருடம் பெரிய ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எனிவே இந்த வருடம் எகெயின் ஒரு சான்ஸ் இருக்குன்னா அப்ராட் கண்ட்ரி, ஈவன் அதர் ஸ்டேட்டு, ஈவன் எம்சிஸில் ஸ்லைட்லி சிங்கிள் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் மேபி எகெயின் வேக்கன்சி, பட் கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்தாங்கன்னா அது வில் பி பாசிபிள். அதற்கு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நம்ம சேனலில் பதிவு பண்ண தான் போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.